ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மினி ஜார் கேக்ஸ் குறைவான ப்ரைஸில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 1/2 kg மெஷர்மெண்ட்லான ரெட் வெல்வெட் கேக் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ரெட் வெல்வெட் கேக்குக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது 1/2 kg ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 1 kgக்கான மெஷர்மெண்ட்டு. இந்த 1/2 kg கேக்குக்கான மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த கேக்லேருந்து டாப் லேயர் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அந்த ட்ரையாக இருக்கிற அந்த போர்ஷனை மட்டுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவே இருக்குது. நான் பேக் பண்ண உடனே தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லேயர் நான் கட் பண்ணி எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வேப்பரெல்லாம் அப்படியே வரும் பாருங்கள். அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கேக் கூலானதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இது போல் பிரேக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த கேக் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி க்ரம்ஸாக பொடிச்சு எடுத்துடலாம். இது இது போல் லேயர் கட் பண்ணி தான் பொடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சீக்கிரம் கூல் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி ஜாரில் தான் இந்த கேக்கை ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜாரில் குறைவான கேக்கு தான் ஃபில் பண்ண முடியுது, அதை இந்த மாதிரி நம்ம ப்ரைஸ்க்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இந்த லிட்டில் நமக்கு ஃபுல்லாக வச்சோன்னா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேக் க்ரம்ஸ் எடுத்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதையே நம்ம ஒரு 3/4 அளவுக்கு ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் காண்பிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீம் எடுத்து வெளியே பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பார்டரில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சா போதும். இது மஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வெளியே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடையில ஒரு கலர் தெரிஞ்சு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த க்ரீம் கொஞ்சம் மெல்ட்டான க்ரீம் தான். லெஃப்ட் ஓவர் க்ரீமை தான் நான் வீடியோக்காக தான் எடுத்திருந்தேன். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி ஜார் கேக்குக்கு நம்ம ரொம்ப ஸ்டிஃபாக க்ரீம் எடுக்கணும் அப்படிங்கிற மஸ்ட்டும் கிடையாது. நம்ம நார்மலாக கட் பண்ணி எடுக்கிற கேக்குக்கு தான் க்ரீம் ரொம்ப ஸ்டிஃபாக டிசைனெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். இது நம்ம சின்ன ஸ்பூன் இல்லைன்னா குச்சி வச்சு தான் எடுத்து சாப்பிட்றோம். அப்போ இந்த க்ரீம் இந்த கேக்கில் நல்லா எமர்ஜ் ஆகி ஒரு ஐஸ்கிரீமான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த க்ரீம் மட்டும் அப்படியே பிரேக் ஆகி நமக்கு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இது போல் ஒரு 3/4 அளவுக்கு இது மேலேயும் நம்ம கேக்கை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம சுகர் சிரப் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டமில் வச்சுருக்கிற அந்த கேக் வரைக்கும் நமக்கு ஃபில்லாகி கிடைக்கும். இப்போ இது மேலேயே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை கஸ்டமைஸ்டாக டிசைன் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேக்லேருந்து கட் பண்ணி எடுத்தோமில்ல ஒரு லேயர், அது மிக்சியில் பொடிச்சு எடுத்திருக்கேன். இது இந்த கேக்குக்கு மஸ்ட்டு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் இதை நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த க்ரம்ஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கிற கேக்குக்குமே ரொம்ப ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம். இது போல் பெர்ஃபெக்டான க்ரம்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த கேக் லேயர் நல்லா ட்ரையாக இருக்கணும். பேக்கிங் டைம்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த டாப் போர்ஷன் நல்லா ட்ரையாக கிடைக்கும். அப்போ தான் இந்த க்ரம்ஸ் நல்லா பொடி பொடியாக நமக்கு எடுக்க முடியும். ஈஸியாக நம்ம அது ஜல்லடையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே நமக்கு பர்ஃபெக்டாக இது கிடச்சிரும். இந்த 1/2 kg மெஷர்மெண்ட்லான கேக்கில் நம்ம 10 ஜார் கேக்கு தாராளமாக செய்ய முடியும். இதை நம்ம 30 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 30லேருந்து 35 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் 5 ரூபாய்க்கு சேல் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி கப்கேக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இதை நம்ம எந்த மாதிரி பேக் பண்ணுறது அப்படின்னு. நம்ம பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வாங்குகிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கப்கேக் பேக் பண்ணுறது மாதிரியான குட்டி குட்டி பாக்ஸ் கிடைக்கும்.
கப் கேக் மட்டும் இல்லை, பாஸ்ட்ரி, கேக், ப்ரௌனீஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதிலேயே வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். அது அளவுக்கு பொறுத்து சின்ன சைஸ்லேயே கிடைக்கும். நம்ம 6 கப் கேக்கு, அப்புறம் வந்து 12 இந்த மாதிரி அதை சின்ன சின்ன சைஸ்லேருந்தே நமக்கு அரேஞ்ச் பண்ண அது போய் பார்த்து நம்ம வாங்குறப்ப நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமில்ல மினி ஜார் கேக்ஸ், அதே மாதிரியான பிவிசிலான கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். ஸ்மால்லேருந்து பெருசு வரைக்கும். அதில் கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரேட்டுமே கம்மியாக தான் இருக்கும். 3 ருப்பீஸ்லேருந்து 5 ருப்பீஸ், 7 ருப்பீஸ் இந்த மாதிரி நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்கினா தான் குறைவான ரேட்டில் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி குறைவான ரேட்டில் நம்ம கொடுக்குற இந்த கேக்கை வந்து 5 பீஸ் 10 பீஸ் எல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறது மாதிரி ஆர்டர் எடுத்து செய்யாதீங்க. அது வந்து நமக்கே நஷ்டமாக தான் இருக்கும். மினிமம் 1/2 கேஜி கேக்குக்கு நம்ம செய்வோம் இல்லையா கப் கேக்கு. இப்போ நான் அந்த வீடியோவில் கூட 1/2 கேஜி மெஷர்மெண்ட்டில் தான் 24 கப் கேக் செஞ்சுருந்தேன். 20லேருந்து நம்ம செய்யலாம். அது வரைக்குமாவது நம்ம செய்யணும். அதுக்கு கம்மியாக அப்படின்னா நீங்கள் செய்யாதீங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபர் கூட போடலாம். அதில் வந்து மோர் பீப்புள்ஸ் வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன இதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி குறைவான ப்ரைஸில் கொடுக்க முடியும். இதோட ஃபில்லிங்ஸாக நீங்கள் சாக்லேட்ஸ், க்ரஷர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் வந்து கொடுக்க முடியாது. கம்மியான ப்ரைஸில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற டிப்ஸை மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.